என்னதான் நம்ம வந்து காலையிலேருந்து ஓடி ஆடி வேலை பார்த்துருந்தாலும், நைட் டைம் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம இருக்கக்கூடிய அந்த சில்லற வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தூங்குனா தாங்க நமக்கு மனசு வந்து நிம்மதியா வந்து இருக்கும். பசங்கள ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செட்டில் பண்ணியாச்சு. அவங்களுக்கு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி குடுத்துட்டா, "நீங்க போய் தூங்குங்கடான்னு." அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டா தூங்க போறதுக்கு முன்னாடி கிச்சன் வந்து இப்படி தான் வந்து இருக்கு. இத பார்க்கும்போது சில நேரம் என்ன தோணும்னா, பரவால்ல இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு காலையில வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போணும்னு தான் தோணும். பட் ஆனா, அப்படி சொல்லிட்டு போயிட்டு என்னதான் நிம்மதியா தூங்குனாலும், காலையில எந்திரிச்சு வரும்போது, இப்படி கிடக்கிறத பார்த்தாலே அந்த டேவே வந்து நமக்கு வந்து கடுப்பா தான் வந்து இருக்கும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மறுபடியும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் போதும் போதும்ன்னு வந்து ஆயிடும். அதுக்கு பரவாயில்லாம நம்ம நைட்டே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, லைட்டா கவுண்டர் டாப்ப தொடச்சு வச்சுட்டு, இருக்கிற பாத்திரத்த வந்து விலக்கி வச்சுட்டு தூங்கிட்டோம்னா, கொஞ்சம் மனசு வந்து நிம்மதியா வந்து இருக்கும். அ கிச்சன்ல வந்து நம்மள பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டா இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிங்க்ல வந்து பாத்திரம் நிறைஞ்சிருக்கிறது மட்டும் தான் நமக்கு கடுப்பா வந்து இருக்கும். மத்த விஷயத்த கூட ஈஸியா வந்து பண்ணிடலாம். இந்த சிங்க்ல பாத்திரத்த பார்த்தாலே வந்து ஐயோடான்ற மாரி வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, அத மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்து நானா எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தமா அப்படியே கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து போவேன். காலையில பாத்திரம் விளக்குனது, பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சிங்க்ல கிடக்கக்கூடிய பாத்திரத்த வாஷ் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மத்தியானம் சாப்பிட்டது, சமைச்ச பாத்திரம், பசங்க ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ் இது எல்லாமே மொத்தமா கிடக்கும். நான் ஒரு சில நாள் முடியலன்னு சொல்லிட்டு பாத்திரத்த போட்டுட்டு தூங்கிட்டாலும், மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா, பசங்க வேணும்னே வந்து நேத்தைக்கு கொண்டுட்டு போன வாட்டர் பாட்டில்ல தான் தண்ணி வேணும்னு கேட்பாங்க. நேத்தைக்கு எடுத்துகிட்டு போன டிஃபன் பாக்ஸில தான் லஞ்ச் வேணும், இல்ல அதுதான் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. கேட்குறாங்களேங்கிறதுக்காக நம்ம உடனே வாஷ் பண்ணி உடனே சாப்பாடோ, ஸ்நாக்ஸோ வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஹெல்த்து கிடையாது. நைட்டு ஃபுல்லா வந்து சிங்க்ல வந்து கிடந்திருக்கு. அத அப்படியே உடனே வாஷ் பண்ணி உடனே சாப்பாடு குடுத்து விடுறது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஹைஜீன் வந்து கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபன் பாக்ஸ்க்காகவே வந்து எப்போவாவது கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால டிஃபன் பாக்ஸ்க்காகவே வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்கு வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுருவேன். சிங்க்க க்ளீன் பண்ணாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ கையோட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையுமே அப்படியே கையோடயே முடிச்சிரலாம். ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து சொல்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க கிச்சன் எப்பவுமே வந்து நீட்டாவும் இருக்கும். அந்த ஒரு மாரி பேட் ஸ்மெல்லாம் வராம வந்து இருக்கும். நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு பேஸ்கெட்ல வைப்போம் இல்லையா? அந்த பேஸ்கெட்ட அப்படியே கவுண்டர் டாப் மேல வச்சிருக்காம, அத எடுத்துட்டு போயிட்டு வெளியில வராண்டாலயோ, பால்கனிலயோ வந்து வச்சுருங்க. ஏன்னா, அந்த இடத்துல நீங்க அப்படியே வச்சிருக்கும்போது, அந்த பாத்திரத்தில உள்ள தண்ணியெல்லாம் அப்படி பட்டு பட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரம் வச்சிருக்கக்கூடிய அந்த பிளேஸ் மட்டுமே ஒரு மாரி பிசு பிசுப்புன்னு ஆயிரும். ஒரு மாரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரப்பான்பூச்சிலாம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால நீங்க வந்து எடுத்து வெளில வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த கவுண்டர் டாப் வந்து சுத்தமா தண்ணிலாம் இல்லாம, ஈரெல்லாம் காஞ்சு காலையில பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருக்கும். அப்போ நீங்க எடுத்துட்டு வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு, பேட் ஸ்மெல் இந்த மாரி வந்து வரவே வராது. அடுத்ததா ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சிங்க் பக்கத்தில ஒரு சின்னதா வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய குப்பையோ, இல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த மீத இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்ட்பின்ல ஒரு கவரோட வந்து வச்சுருங்க. பசங்கள்ட்டயுமே சொல்லிரணும், பிளேட்ட அப்படியே போடாம மீத இருக்கிறத அந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து பிளேட்ட வந்து வாஷ் பண்ண போடுங்கன்னு சொல்லி குடுத்து பழகிரணும். நான் எப்பவுமே அப்படிதான் என் பசங்களுமே வந்து ஏதாவது வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா, அதில வந்து போட்டுருவாங்க. நீங்க பாத்திரம் விளக்குற ஏதாவது மிச்சம் மீதி அதெல்லாம் எப்படியாவது உள்ளே கிடக்கும் இல்லையா? சாப்பாடு அது இதுன்னு அதெல்லாம் எடுத்து அந்த டஸ்ட்பின்ல போட்டீங்க அப்படின்னா, அந்த கேரி பேக்ல தான் வந்து இருக்க போகுது. அத அப்படியே வந்து நான் ஒரு நாட் போட்டு நீங்க குப்பை தொட்டில வந்து போட்டுறலாம். இந்த முக்கியமா இந்த வேஸ்டேஜ்லாம் நம்ம வந்து எடுத்து கீழ போட்டாலே பாதி வந்து கிச்சன் வந்து நீட்டா இருக்கும், சுத்தமா இருக்கும். இந்த பேட் ஸ்மெல் வந்து வராது. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ல ஏதோ ஒண்ணு போட்டுட்டு நைட்டு ஃபுல்லா அங்க அப்படியே வந்து வச்சுருவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டியா வந்து பூச்சி மாரி வந்து வர ஆரம்பிக்கும். அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதில நெறையா வந்து இருக்கும். காலைல எந்திரிச்சு வரும்போது அந்த வேஸ்டேஜ்லாம் சேர்ந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த மாரி பண்ணாம எப்பவுமே கிச்சன்ல முக்கியமா அந்த கவுண்டர் டாப்ல ஒரு சின்னதா இந்த மாரி வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே கவுண்டர் டாப்ப வந்து நீங்க வாஷ் பண்ணும்போதோ, இல்ல கேஸ் ஸ்டவ் வாஷ் பண்ணும்போது பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாம, இப்போ நான் வீடியோல காட்டியிருக்கக்கூடிய இந்த லிக்விட யூஸ் பண்ணி வந்து வாஷ் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா நீட்டாவும் இருக்கும், பளபளன்னு இருக்கும். இப்போ என்னோட கேஸ் ஸ்டவ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பெருசா ஒண்ணும் அழுக்கு எதுவுமே வந்து இல்ல. ஆனா லாஸ்ட்டா வந்து இப்போ நைட்டுக்கு வந்து தோசை ஊத்துனேன். தோசை ஊத்தும்போது எண்ணெய், நெய்யெல்லாம் விட்டுருப்போம் இல்லையா? அதெல்லாம் தெரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து பட்டிருக்கு. நம்ம கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா, மறுநாள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் வந்து ஒரு மாரி ரொம்ப வந்து பிசு பிசுன்னு வந்து கேஸ் ஸ்டவ்ல ஒட்டுற மாரி வந்து இருக்கும். அப்புறம் கிளீன் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து தான் கேஸ் ஸ்டவ் வந்து வேஸ்ட்டா வந்து போயிரும். நம்ம சரியா துடைக்காம விட்டோம் அப்படின்னா, சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, துரு புடிச்சுலாம் வந்து இருக்கும். அது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு உள்ளத அன்னன்னைக்கு கிளீன் பண்ணாம, அப்படியே மொத்தமா வச்சு கிளீன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது சுத்தமா வேஸ்ட்டா வந்து போயிரும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அந்த கேஸ் கட்டையுமே எடுத்து லைட்டாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த லிக்யூடை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சாலே வந்து போதுங்க, நல்லா நீட்டாக வந்து இருக்கும். இந்த லிக்யூடில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 டம்ளருக்கு வந்து வினிகர், அப்புறம் சோடா உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம பாத்திரம் விளக்கும் இல்லையா, அந்த லிக்யூட் விம் லிக்யூடு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட முக்கியமாக லெமன் இருந்தது அப்படின்னா ஒரு அரை பழம் லெமன் மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எந்த லிக்விடுமே கடையிலேருந்து வாங்க வேண்டாம். நீங்கள் இதை வந்து கவுண்டர் டாப்லேருந்து, கேஸ் ஸ்டவ்லேருந்து, நீங்கள் கபோர்ட்லேருந்து, அப்புறம் வீட்டு டோர்லேருந்து எல்லாமே நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி நல்லா வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி வந்து எடுத்துக்கலாம். நல்லா பளபளன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல்லுமே வந்து வராது. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமைச்ச சாப்பாடு ஏதாவது மிச்சம் இருந்தது அப்படின்னா, அதை அப்படியே அந்த பெரிய பாத்திரத்திலே சூடு பண்ணி அப்படியே வச்சுட்டு போகாமல், அதை வந்து சின்ன ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு, பெரிய பாத்திரத்தை கையோடு வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. சாப்பாடு ரொம்ப மீந்து போச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சுருங்க. சாப்பாடு வந்து அப்படியே வச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா கெட்டு போயிடும். காலைல பார்க்கும்போது ஒரு மாதிரி தண்ணி கோர்த்து அதுவுமே ஒரு பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து வெளில வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் நாளைக்கு காலையிலக்கு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 மட்டும் வெளில வச்சுட்டு மற்றதெல்லாம் உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு, சிங்க்கு, கேஸ் ஸ்டவ்னு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி வந்து எடுத்துட்டேன். ஃபைனலாக நம்ம எல்லோரும் என்ன தான் நீட்டாக தொடச்சி எடுத்தாலும் நமக்கு அந்த சிங்க்லேருந்து ஒரு சிலருக்கு வந்து துர்நாற்றம்லாம் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஹாட் வாட்டரை வந்து நல்லா சூடு பண்ணி சிங்க்கில் வந்து ஊற்றி விட்ருங்க. நான் வந்து ஹாட் வாட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு அப்படி இல்லைன்னா வினிகர் ஏதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து அந்த நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிங்கில் அடுத்து உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் இந்த தண்ணியை வந்து ஹாட் வாட்டர் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து விடுங்க. அப்படி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த பாசி, அசடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போயிடும். உங்களுக்கு வந்து அந்த துர்நாற்றமும் வரவும் வராது. இந்த ஒர்க்கெல்லாம் வீடியோவில் எடுக்க போகும்போது எனக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்காமல் பண்ணும்போது டக்கு டக்குன்னு பண்ணும்போது ஒரு 1/2 அன் ஹவர்லேயும் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டெய்லி பண்ணக்கூடிய வேலை தானே, அது ரொட்டீனாக பண்ணுறது அப்புறம் பெருசாக வந்து தெரியாது. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒர்க்கு வந்து பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் டைல்ஸ் நம்ம தர வந்து வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைல்ஸுன்றனால கிச்சனில் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்றுருக்கோம், தண்ணி கொட்டியிருக்கோம், எல்லாம் பண்ணதுனால எனக்கு எப்போவுமே வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் வந்து மாப் போட்டால் தான் வந்து நல்லா இருக்க மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக தண்ணியில் மட்டும் டிப் பண்ணிட்டு அப்படி லைட்டாக வந்து மாப் போட்டு விட்ருவேன். கொஞ்சம் வந்து மண்ணாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை மட்டும் தூத்து அள்ளிட்டு லைட்டாக வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். இது தினமும் மாப் போடுவீங்களான்னா அப்படி கிடையாது. ஒரு சில நாள் வந்து மாப் போட மாட்டேன், ஒரு சில நாள் வந்து மாப் போடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அந்த வெளியில் தண்ணி போகும் இல்லையா, அது ஃபுல்லாக நிறஞ்சி எனக்கு கீழே வந்து ஒழுகி வந்துருச்சு. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சரி ஓகே, நைட்டு வந்து எப்படியும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து மாப் போடுறேன். அதுவும் சின்ன பசங்க இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலுமே வந்து ஒரு மாதிரி வந்து அழுக்காகவே தான் வந்து இருக்கும். ஏன்னா தண்ணி அள்ளுறது, அது கொட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் ஒரு மாப் மட்டும் போட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சி உள்ளே வரும்போது ஒரு மாதிரி நல்லா ரெஃப்ரெஷிங்காக நல்லா நீட்டாக வந்து இருக்கும் கிச்சன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை வந்து உண்டு. இந்த கபோர்டு போட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கரப்பான்பூச்சிலாம் அந்த நைட் டைம் மட்டும் எங்கேருந்து தான் வரும் எப்படின்னு தெரியாது. காலையில் பார்க்கும்போது கூட ரேராக தான் அங்கங்கே 1, 2 வந்து தெரியும். ஆனால் அந்த நைட் டைம் வந்து இந்த பசங்க தண்ணி தவிக்குதுன்னு ஏதாவது மிட் நைட்டில் கேட்டாங்கன்னா நம்ம லைட் ஆன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா என்னமோ வந்து அதோட உலகத்துக்கு நம்ம வந்த மாதிரி வந்து இருக்கும். ஃபுல்லாக வந்து கரப்பான்பூச்சியாக வந்திருக்கும். ஆனால் காலையில் பார்க்கும்போது அதெல்லாம் எங்கே போகும்னு தெரியல. எனக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணுன்றது எனக்குமே வந்து சொல்யூஷன் வந்து தெரியல. ஓரளவுக்கு வேலைலாம் வந்து முடிஞ்சிருச்சு. என்ன போய் நல்லா போய் தூங்கலாம்.